இதில் வந்து பாருங்கள், இன்றைக்கி நெக்ஸ்ட்டு அதோட கண்டினியூட்டி பார்க்குறோம். இலக்கணத்தில் பார்ட் 2 தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு உருபு ஓகேங்களா, மீன்ஸ் வந்து கன்ஜெக்ஷன் வேர்ட் மாதிரி ஒரு உருபு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து மறைஞ்சி வரும். தொகை அப்படின்னாலே மறைந்து வருதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ சொற்கள் தொடராகும் பொழுது இரு சொற்களுக்கு இடையே வந்து உருபு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மறைஞ்சு வரும். அதுதான் வந்து என்னது அப்படின்னா தொகைநிலை தொடர். இந்த தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தொகாநிலை தொடர். இந்த உருவு வந்து டைரக்டாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொருள் கொடுக்கும். அதை மறையாது, டைரக்டாகவே அந்த வேர்ட் கூட வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பொருள் கொடுக்கும். அது வந்து தொகாநிலை தொடர். அப்போ தொகாநிலை தொடர் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். ஓகேங்களா. தொகைனா 6, தொகா நிலைனா 9. அப்படியே ஆப்போசிட்டாக எழுதிக்க வேண்டியது தான், அவ்வளோதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து புணர்ச்சி விதிகள். புணர்ச்சி விதிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா புணர்ச்சியோட வகைகள் வந்து பார்த்திங்கன்னா 2. அதில் வந்து விகார புணர்ச்சி, அதில் ஒரு டைப் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இடத்துல வரும். அது 3 வகைகள். அது வந்து பார்த்திங்கன்னா தோன்றல், திரிதல், கெடுதல். ஓகேங்களா. விகார புணர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இடத்துல வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தலை. தலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 தலை இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடி. ஆசிரியர் வந்து 5 அடி அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அடி வந்து 5 அடி அடி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தொடை. தொடை வந்து பார்த்திங்கன்னா 8. தொடைக்கு வந்து நம்ம லாஸ்ட்டில் இந்த டை போடுறோமா, அப்புறம் 8க்கு இட்டு போடுறோம். இது ரெண்டும் வந்து ஒரே மாதிரி வருதா, அதனால் ஞாபகம் வச்சுக்கலாம். தொடை அப்படின்னா டான்ற டேர்ம் வந்து அதில் வருது, அதனால் 8 வகைப்படும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு அசை. அசை வந்து 2 வகைப்படும். சீர் 4 பக்கமும் 4 சீர் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஏதோ ஒரு வந்து ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து 4 திசையில் இருந்தும் என்ன பண்ணுறாங்க, சீர் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ சீர் வந்து 4 வகைப்படும். நெக்ஸ்ட்டு பொருள்கோள் 8 வகைப்படும். விடையும் 8. அப்போ வந்து தொடையும் 8, பொருள்கோளும் அதே 8. நெக்ஸ்ட்டு விடையும் வந்து பார்த்திங்கன்னா 8. அந்த விடைக்கும் பாருங்கள் அந்த டான்ற டேர்ம் வருது பாருங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இலக்கண சொற்கள், இலக்கிய சொற்கள். இலக்கணம் இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே 4 வகை தான் ரெண்டுமே. ஓகேங்களா. அது எந்த சொற்களாக இருந்தாலும் சரி, இலக்கண வகை சொற்கள், இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4. நெக்ஸ்ட்டு வழக்கு. வழக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வழக்கு. நம்ம மேலே வந்து யாரோ பிடிக்காதவங்க என்ன பண்ணுறாங்க, 2 வழக்கு போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த வழக்கில் வந்து பாருங்கள் இயல்பு வழக்கு. இயல்பு வழக்கில் வந்து 3 வகைப்படும். தகுதி வழக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா 3 வகைப்படும். ஃபஸ்ட்டு வந்து வழக்கு நம்ம மேலே என்ன பண்ணுறாங்க, 2 வழக்கு போடுறாங்க. அந்த 2 வழக்குலேருந்து 1 அடிஷ்னல் ஆகி என்ன பண்ணுதாம்மா 3 வழக்காக மாறுது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ வழக்கு வந்து 2 வகைப்படும். இந்த வழக்கு தகுதி வழக்கு, இயல்பு வழக்கு 2 வகையாக பிரியுது. அது வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது இயல்பு வழக்காக இருந்தாலும் சரி 3 தான், தகுதி வழக்காக இருந்தாலும் சரி 3 தான் அப்படின்ற கான்செப்ட் வந்து நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட்டு வெண்பா. வெண்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 வகைப்படும். ஓகேங்களா. நிறைய படத்தில் வந்து இப்போ தமிழ் நேமில் வந்து வெண்பாலாம் அப்படின்னு வருது. வெண்பா பேர் வச்சு நிறைய வருது. அதனால் இப்போ வெண்பா அப்படின்னா 6 அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதோ மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆசிரியப்பா. ஆசிரியர் வந்து நம்மளை 4 அடி அடிப்பாங்க. அங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா அடின்றது 5ன்னு பார்த்தோம். அங்கே 5 அடியும் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே ஆசிரியப்பாவும் 4 அடி. 4 அடியும் அடிக்காங்க ஆசிரியர், அவ்வளோ 5 அடியும் அடிக்கலாம் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தொழிற்பெயர். தொழிற்பெயர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 வகைப்படுது. தொழிற்பெயர்கள் வந்து 4. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இது ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு. இப்போ வந்து அடி, அந்த பாட்டு லைனில் அடி வருது பாருங்கள், அதில் இரு சீர் வந்துச்சு அப்படின்னா குறள் அடி. திருக்குறளில் 2 அடி இருக்கிறப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 சீர், அதான் மேலே வந்து 4 இருக்கும், கீழே வந்து 3 இருக்குமா. அப்போ வந்து இரு சீர்களை பெற்று வருவது வந்து பார்த்திங்கன்னா குறள் அடி. அதுக்கப்புறம் முச்சீர் 3 சீர்கள் அப்படின்னா சிந்தடி. 4 சீர்கள் அப்படின்னா அது வந்து அளவடி அப்படின்னா நேரடி அப்படின்னு சொல்கிறோம். 5 சீர்கள் பெற்று வருவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெடிலடி.
அதே 6 இல்லை 6க்கு மேலே வருது அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கழி நெடிலடி. ஓகேங்களா? அப்போ ஞாபகம் வச்சுக்கங்க. 2னா குறளடி, 3னா சிந்தடி, 4னா அளவடி அப்படின்னா நேரடி, 5 வந்து நெடிலடி, 6 வந்து பார்த்திங்க அப்படின்னா பல சீர்களை பெற்று வருவது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து போலி. போலி வந்து பார்த்திங்க அப்படின்னா போலி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வகைப்படும். முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி. போலினா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் எழுத்து மட்டும்தான் மாறும், ஆனால் பொருள் வந்து மாறாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ முதல் எழுத்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் மாறி இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, மஞ்சு, மைஞ்சு, மயில் அப்படிலாம் நம்ம எக்ஸாம்பிளாக நம்ம வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் 5 ரூபாய்க்கு வந்து 5ன்னு சொல்லுவோமா, அது வந்து நம்ம ஐக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இப்போ இப்படி வச்சுக்கங்க, 5 5ன்னு போட்டாலும் 5 ரூபா தான். நம்ம சொல்லும் போது என்ன பண்ணுவோம், 5 அப்படின்னும் சொல்லுவோம். அது வந்து முற்றுப்புள்ளிலையும் வரும். ஜஸ்ட்டு அந்த 5 அப்படின்ற மாதிரி 5 அப்படின்னும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இருங்க, இதை வந்து இப்படியும் சொல்லிக்கலாம். இப்படி ஒரே ஒரு லெட்டர் மட்டும் மாறுச்சு அப்படின்னா அது வந்து முதற் போலி. அப்படி இல்லைன்னா இந்த 5க்கு 5 அப்படின்னா ஸ்பெல்லிங் ஃபுல்லாகவே மாறிடுச்சு, அது வந்து முற்றுப்புள்ளி. அது வேறு இதில் வேறு கான்செப்டில் வரும். ஓகேங்களா? இப்போ முதற் போலினா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வரும். அப்போ மயல், மையல் அப்படின்றது. நெக்ஸ்ட் இடைப்போலி, சென்டரில் இருக்கிற லெட்டர் மட்டும் மாறுறது. அப்போ இளஞ்சி, லா, லை, இளஞ்சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கடைப்போலி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடந்த பிஜிடிஆர்ல தமிழ் எலிஜிபிலிட்டியில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சாம்பல், சாம்பர், அது வந்து எந்த போலி அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அவங்க வேற ஒரு வேர்ட் கொடுத்து அது என்ன போலி அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து கடைப்போலி வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, எல்லாமே மாறுச்சு. அதான் அந்த 5, 5. ஓகே, எல்லாமே மாறுச்சு அப்படின்னா அது வந்து முற்றுப்போலி. நெக்ஸ்ட் மாத்திரையே நம்மளுக்கு எல்லாமே தெரியும், கால அளவு குறிக்கிறது அப்படின்றது. உயிரெழுத்தில் குறில் வந்து ஒரு மாத்திரை, அதே நெடில் எழுத்து அப்படின்றது 2 மாத்திரை. அப்புறம் உயிர்மெய்ன்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து குறில் அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மாத்திரை. உயிர்மெய்யில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மாத்திரை. கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். குறில் அப்படின்னா 1 மாத்திரை, நெடில் அப்படின்னா 2 மாத்திரை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான் இது கான்செப்ட்டு. இதில் வந்து அந்த எக்ஸப்ஷன்ஸ் வரும்போது மட்டும்தான் பார்த்துக்கணும். காமனாக ஒரு மெய்யெழுத்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இம்மு அப்படின்னா இட்டு, அது மாதிரி ஒரு மெய்யெழுத்து மட்டும் கொடுக்குறாங்க. அப்படின்னா சார்பெழுத்துக்களோட வகைகள் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அப்படின்னா அரை மாத்திரை வரும். காமனாக சார்பெழுத்துக்களோட மாத்திரை அளவுன்னு கேட்டால் அரை மாத்திரை. இதில் நிறைய எக்ஸப்ஷன்ஸ்லாம் வருது. ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், அதில் வரும்போது மாறும். காமனாக கேட்டால் இதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளபெடை எழுத்துக்களோட மாத்திரை வந்து கண்டிப்பாக இந்த கொஷின் தெரிஞ்சிருக்கணும், இம்பார்ட்டன்ட். எந்த அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை, எந்த அளபெடை கொடுத்தாலுமே 2க்கு மேலே தான், அபவ் 2 தான் அதோட ஆன்சர். அப்போ ஐன்ற மாத்திரை அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2. இதெல்லாம் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கத்தோட மாத்திரை அளவு பார்த்தீங்க அப்படின்னா 1 மாத்திரை அப்படின்னா 1.5 மாத்திரை. இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கங்க. அவ்வு, ஐக்கும் அவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாத்திரை வருது. நெக்ஸ்ட் ஔகார குறுக்கம் 1.5 மாத்திரை. இம்மு தான் நம்ம மாத்திரை, வெறும் மெய் எழுத்துனா அரை மாத்திரை தான். மகர குறுக்கம் பாருங்கள், வெறும் 1/4 மாத்திரையில் தான் ஒலிக்குது மகர குறுக்கம். ஆயுத எழுத்து இந்த அக்குன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரை மாத்திரையில் வருது. நெக்ஸ்ட் ஆயுத எழுத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரை மாத்திரை. ஆயுத குறுக்கம் 1/4 மாத்திரை. மகர குறுக்கம் ஆயுத குறுத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/4 மாத்திரை தான் வருது பாருங்க. நெக்ஸ்ட் வந்து உயிரிழப்படை. உயிரிழப்படை, ஒற்றளப்படை, அந்த அளபடைன்னு வந்துருச்சுனாலே 2க்கு மேலே தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து திணை வகைகள் நமக்கு தெரியும். உயர்திணை, அக்ரிணைன்னு 2 வகைப்படும். இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்மை, முன்னிலை, அடர்க்கை அப்படின்ட்டு. ஓகேங்களா? இது நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.